வணக்கம் தமிழ் சொந்தங்கள். அனைத்து உலகம் முழுவதும் பரவி இருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கு முதற்கண் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அந்த வார்த்தை மட்டும் கேட்காத அப்படிங்கிறீங்களா? நாம இன்னும் விடுதலை அடையவில்லை தமிழர்கள் நாம். இலங்கையிலே சிங்களன் பிரச்சனை, தமிழகத்திலே திராவிடன் பிரச்சனை, ஆரியன் பிரச்சனை. தமிழர் உயிரோட இருக்கிறோம், யாரும் சாகவில்லை. அரசியலும் இருக்கிறாங்க. எங்க நாட்டை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு இங்கு என்ன வேலை? ஆரியனுக்கும் திராவிடனுக்கும். நேத்து ஏர்போர்ட் மூர்த்தி 10:30 மணிக்கு கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிவிட்டது, என் கணவர் வரவில்லை என்று அவர் மனைவி துடித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் நாம் சென்று நமக்கு ஒரு பிரச்சனை என்று போய் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கலாம்னா போயிட்டு ரிட்டர்ன் வருவோமா, வீட்டுக்கு வரமாட்டோமா என்ற கேள்விக்குறி இப்போ எழுந்து விட்டது. இந்த திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்கள் மக்களை ஏமாற்றிக்கொண்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு ஆட்சி செய்கிறார்கள். இதற்கும் தமிழ் சொந்தங்கள், என் தமிழ் சொந்தங்கள் 1000க்கும் 2000க்கும் வாக்கு என்ற அதிகாரத்தை வித்துவிட்டு, ஐயோ என் மனைவியை, ஐயோ என் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து விட்டான், ஐயோ விவசாய நிலம், என்னுடைய விவசாய நிலம் எல்லாம் அழிவு போகுது, ஐயோ என் பையன் குடிச்சு சாவறான், ஐயோ என் பையனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஐயோ கூலிப்படைகளால் என் மகனை கொலை செய்து விட்டார்கள், ஐயோ காவல் நிலையத்தில் சென்றால் என் மகன் திரும்பி வரவில்லை என்று, ஐயோ வீடுகள் இடித்து விட்டார்கள் பாவிகள், ஐயோ விலைவாசிகள் ஏற்று விட்டார்கள் என்று பல குமரல் சத்தம் தமிழகத்தில் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கின்றது தினமும். இந்த தமிழ்நாடு என்றைக்கு அமைதியாக இருக்கும் என்றால், என்றைக்கு ஒரு உணர்வாளன் தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு உணர்வாளன் ஆட்சி செய்கிறானோ அன்றுதான் தமிழகம் அமைதியாக இருக்கும். அதுவரை ஆரியர்களும் திராவிடர்களும் தமிழகத்தில் ஆட்சி செய்தால் தினமும் எழுதி கொள்ளுங்கள், போர்க்களமாக தான் இருக்கும் தமிழ்நாடு. நம்மளுடைய இயற்கை வளத்தை ஏதோ ஒரு நாடோடி கார்பரேட் கம்பெனிக்கார இந்த இடம் தான் இங்க மீத்தேன் ஈத்தேன் இருக்கு, இங்கதான் எடுக்கிறேன்னா இந்த அரசு உடந்தையாக இருந்து அந்த விவசாய நிலத்தை வாங்கி கொடுக்கறாங்க. விவசாயிகள் கொடுக்கல, மீண்டும் போலீஸ் தடி நத்தியடி ஷூட்டிங் என்று போட்டு அந்த இடத்தை வாங்கி கொடுக்கறாங்க. காரணம், கார்பரேட் நிறுவனம். இன்னைக்கு கார்பரேட் நிறுவனத்துக்கு வேலை செய்யும் ஆட்சியாளர்கள் இருக்கும் போதே 5 வருடத்துக்குள் சம்பாதித்துக் கொண்டு செட்டில் ஆகலாம். அடுத்த 5 வருஷம் அடுத்த நாம் வருவோமா வரமாட்டோம்னு தெரியல, நல்லா செட்டில் ஆயிரணும். அது மாதிரிதான் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. அந்த தனி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பில்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பில்லை. மக்கள் உஷாராக பயணிக்க வேண்டும், உஷாராக இருக்க வேண்டும். வடக்கன் பட்டை தொட்டி எல்லாம் வந்துட்டான், வாக்குரிமை பெற்று விட்டான், தமிழர்களை அடிக்கிறான். என்ன சொல்வது ஐயா? இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ எப்படி ஆகிவிட்டது என்று தான் நம்ம பார்க்க வேண்டும். அன்பு சொந்தங்களே, தோல் திருமாவளவன் யார்? பறையர் சமூகத்தை சார்ந்தவர். ஏர்போர்ட் மூர்த்தி யார்? பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த சமூகத்திலேயே 2 கருத்து வேறுபாடு இருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி முழுவதும் யாரிடமும் கூட்டணி வைக்கவில்லை, முழுவதும் தமிழ் தேசியத்துக்காக பேசுகிறார். ஆனால் தோல் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியத்தை பத்தி பேச மாட்டேங்கிறார், முழுக்க முழுக்க திராவிடர்களை பத்தி பேசுறாரு. திராவிடன் ஒரு சீட்டு, அரை சீட்டு, துண்டு சீட்டு, கேவலம் MP பதவிக்காக ஏன் தோல் திருமாவளவன் பேச மாட்டேங்கிறாரு? அவர்களுடைய சமூகத்தை பிரச்சனையே எடுத்துரைத்து அவர்களுக்கு நலன் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு நமக்கு. தெரியுமா? அந்த சமயத்திலே இங்க என்ன நடக்கின்றது என்பதுதான் நமக்கு கேள்விக்குறி. தோல் திருமாவளவன் அவர்கள் சிறந்த மனிதராக ஆரம்பத்தில் இருந்தார், இப்போ முழுவதும் மாறிவிட்டார். புரியல. மனவேதனையும் குமரலும் அளிக்கின்றது. ஏன் நாம் எத்தனை வருட
காலங்கள் சொந்த மண்ணிலே, புரிஞ்சிக்கணும் அரசியல்வாதிகள், சொந்த மண்ணிலே எங்கேயோ ஒரு அண்டி பிழைக்க வந்தவன் நம்மளை ஆட்சி செய்கிறான், அவனிடம் சென்று நாம் அடிமையாக வாழ்வதா என்று நினைத்து கொள்ள வேண்டும். வாயே திறக்க மாட்டேங்கிறார். என்ன இப்படி ஆகி போயிட்டார்? ஒன்னும் புரியவில்லை. அவர் சொல்றாரு ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு தம்பி பிள்ளைகளுக்கு மேலையும் 10 கேஸ் இருக்கணுங்கிறாரு. என்ன இது? ஒரு அரசியல் தலைவர் இப்படி பேசுவதா? சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லுகிறார், அடிச்சு திமிரு எழு அப்படிங்கிறார். இது மாதிரி சில வார்த்தைகளையும் அவர் சொல்றார். அதனால் இந்த தேசத்தில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை. ஒருத்த ஆரிய என்னங்கிற இப்ப புதுசா நான் வரேன் நான் ஆட்சி செய்றேன்னு துடிச்சிட்டு திராவிடர்களுடைய ஊழலை கண்டுபிடிக்கிறாப்படி. ஊழலை கண்டுபிடிப்பது சரி, நீங்கள் ஆட்சி செய்வது திராவிடர்கள் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? திராவிடர்கள் 23 மாநிலத்தில் ஆட்சி செய்யறீங்க, அங்க ஏன் இப்படி பிரச்சனையா இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். வேலை வாய்ப்பு இல்ல, பொருளாதாரம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அங்கிருந்து தானே 23 மாநிலத்திலிருந்து தானே வடக்கர்கள் இங்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என்று வேலைக்கு தஞ்சம் எடுக்கிறார்கள். அங்கு பொருளாதாரம் சரியிருந்தால் ஏன் இங்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆட்சியும் திராவிடர்கள் ஆட்சியும் சரியில்லை, ஆரியர்கள் ஆட்சியும் சரியில்லை. மக்களை, தமிழக மக்களை ஆரியர்களும் திராவிடர்களும் ஹோமா ஸ்டேஜில் வச்சிருக்காங்க. ஹோமா ஸ்டேஜில் சிந்திக்கவே கூடாது. நாய்க்கு பிஸ்கட் தூக்கி போட்டா வாலாட்டும், அது போல எலெக்ஷன் வரும்போது 1000 2000 தூக்கி கொடுத்துட்றாங்க. ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் வாக்கு செலுத்திவிட்டு கேவலம் அவர்கள் வெற்றி அடைந்த பிறகு ஐயோ என் பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாப்பா, ஐயோ என் வீடு இடிக்கிறானப்பா, என் விவசாயம் நிலமெல்லாம் களவு போகுதப்பா அப்படின்னு அழுவுறதுல புரோசனம் இல்லை. புரிதல் இருந்தால் நான் வாழ முடியும். நாமளே இவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த ஆட்சியில. ஐயோ போதுமடாப்பா, வீரப்பனையா சொன்னார்ல, போதுமடாப்பா வனவாசம் அப்படின்னு. நாமளே இவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த ஆட்சியில. ஆனா நம்ம பசங்கள், நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் என்ன ஆகும் என்று ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் சரியா இருக்கும்னா ஒரு தமிழனை தான் முதலமைச்சரா நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏற்கனவே பார்த்தாச்சு, ஆரியர்கள் ஆட்சியும் திராவிடர்கள் ஆட்சியும் வேண்டாம், புதுசா ஒருத்தன் கொண்டாடுவோம். விஜய் என்பவன் வருகிறான், அவனும் தந்தை பெரியார். தந்தை பெரியார் என்ன எங்க மண்ணா? கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் முதன்மை தலைவரா விஜய் ஏற்றுக்கொண்டார். நாங்கள் தமிழர்களை விஜய் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கக்கன், வஉசி, கப்பலொட்டிய வஉசி இருக்காரு, தீரன் சின்னமலை, ராஜராஜ சோழன், நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவர், நிறைய பேர் இருக்காங்க. சுந்தரலிங்கலார், சங்கரலிங்கலார் எல்லாம் இருக்காங்க. ஏன் இது மாதிரி தலைவர்களை நாங்கள் முதன்மைப்படுத்தி நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? விஜய் மக்களை ஏமாற்றும் திராவிடன் 2 விஜய். வாக்களிக்காதீர்கள். தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் யாரு தமிழ் தேசியம் பேசுகிறானோ அவர்களை வாக்களியுங்கள். நன்றி.